வணக்கம். இது ரவிசாமியின் வயக்காட்டு சமையலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். 2 நாளாக மழை, சும்மா அட்டை மழை விடாமல் பெஞ்சிக்கிட்டு இருக்குது. மக்கள் யாரும் வெளியில் நடமாட முடியல. என்ன செய்ய முடியும்? அதனால் பார்த்தோம், ஒரு சின்னதாக ஒரு தக்காளி சாதம் போடலான்னு சொல்லியிருக்கிறோம். போட்டிருக்கிறோம். நல்லா இருக்குது. நீங்களும் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இந்த தக்காளி சாதம் செய்கிறதுக்கு ஒரு அரவை ஒன்று இருக்குது. அந்த அரவையை தான் முன்னாடி நம்ம ரெடி பண்ணுறோம். அதுக்கு ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 2 துண்டு 3 துண்டு இஞ்சி, ஒரு 20 பல்லு பூண்டு, ஒரு 4-5 பச்சை மிளகாய். ஏன் பச்சை மிளகாய்னா, நாங்கள் ஒரு படி அரிசி போட போகிறோம். அதனால் எங்களுக்கு 4-5 பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி. அப்புறம் பாருங்கள், அந்த அரைச்ச விழுது பாருங்கள், பேஸ்ட் பண்ணணுமே அந்த பேஸ்ட்டு. அடுத்தது வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, புதினா. இது ஒரு படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லலாம். பாருங்கள், இது ஒரு படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு படி அரிசி. இது ஒரு படி 6 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். 6 தக்காளி. இந்த அரிசியை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுக்கிறோம். அது ஊறிக்கிட்டே இருக்கட்டும். அதன் பிறகு நம்ம கடைசியாக சேர்த்துக்கிறோம். ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு அடி கனமான பாத்திரத்தை வைக்கிறோம். ஏன்னா நாங்கள் ஒரு 5-6 பேர் இருக்கிறோம். ஒரு 10 மில்லி நெய் ஊற்றிக்கிறோங்க. அதே மாதிரி ஒரு 50 இல்லைன்னா ஒரு 25 மில்லி கடலெண்ணெய் ஊற்றிக்கிறோம். எந்த அளவேனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம், உங்கள் இஷ்டம். போதும். எல்லாத்தையும் ஒரே டைமில் போடு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் அப்படியே பாருங்கள். நம்ம அந்த தாளிப்புக்காக வச்சுருந்து அப்படியே போடுறோம் பாருங்கள். எல்லாத்தையும் ஒரே டைமில் போடுங்க. கருவேப்பிலை போடுங்க. தண்ணி இல்லாமல் இருக்க. இப்போ வெங்காயம், வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம். நல்ல மணம் வருது, அருமையான மணம். கொஞ்சம் வதங்கினா போதும். கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். ரொம்ப ஜாஸ்தி வதங்க வேண்டியதில்லை. ஏன்னா இது தக்காளி சாதம் தானே, பிரியாணி கூட இல்லை. வதங்கினா போதும். பாருங்கள், ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதுகள், இந்த தக்காளி சாதத்துக்கு ருசி கொடுக்குறது இந்த விழுது தான். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த விழுதுகள் தான். இதில் இப்போ என்னென்னா, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூனு மிளகாய் பொடி, கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன் போட்டிருக்குறோம். ஆனால் காஷ்மீர் சில்லி போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் எங்ககிட்ட இல்லை. அதனால் நாங்கள் இப்படியே, எங்களுக்கு கலர் தேவையில்லை. அதனால் இப்படியே செய்கிறோம். இப்போ இந்த கரம் மசாலா, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடியெல்லாம் போட்டாச்சு. இப்போ போட்ட பிறகு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சா. இப்போ நாங்கள் தக்காளியை போட்டு நல்லா வதக்குறோம். அதுக்கப்புறம் அதில் உப்பு போடுவோம். பாருங்க, தக்காளி போட்டு நம்ம இப்போ உப்பை போட்டிருக்கிறோம், கல் உப்பு தேவையான அளவு. இப்போ இது நல்லா வதங்கின பிறகு நம்ம மறுபடியும் தண்ணி ஊற்றி தம் போட போகிறோம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. தக்காளி எல்லாமே, இந்த மசாலா எல்லாம் ஒன்று கூடிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம என்ன செய்ய போகிறோம், புதினாவையும் கொத்தமல்லியும் போட போகிறோம்.
அப்படியே ஒரு கிண்டி விடுங்க. புதினா கொத்தமல்லிலாம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து ஒரு பிடி அரிசிக்கு 1.5 பிடி தண்ணி அதை எடுத்து நாங்கள் அதில் கொட்ட வேண்டியதான். கொட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த ஊற்றுற தண்ணியும் மசாலா எல்லாமே வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து கழுவி வச்சுருக்கிற அரிசியை அதில் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி அப்படியே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அப்படியே டைட்டாக வருது. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சமாக அப்படியே அது மேலே நெய்யை தடவி நம்ம வந்து புதினா கொத்தமல்லியை தூவ போகிறோம். கரண்டி கீழே வைங்க. புதினா கொத்தமல்லியை தூவுறாங்க பாருங்கள். அப்படியே கார்னிஷ் பண்ணிவிட்டு ஒரு அந்த மூடிக்கு முன்னாடி ஒரு துணியை வந்து நனைச்சி புழிஞ்சி இப்போ வந்து ஒரு துணியால் வந்து இதை கவர் பண்ணி அதுக்கப்புறம் மூடி எடுத்து போட போகிறோம். மூடியை போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் உள்ளது ஒரு தண்ணியை எடுத்து அது மேலே வைக்கணும். பாருங்க, அவ்வளோதாங்க. அப்படியே பாருங்கள், அடுப்பை வந்து சிம்மில் வச்சாச்சு. பாருங்கள், அப்படியே பொலன்னு அப்படியே ஒரு மணமான ஒரு தக்காளி சாதம். ஆனால் நாங்கள் கலர்லாம் போடலை, அதனால் உங்களுக்கு ஒரு எல்லோ கலரில் இருக்குது. நாங்கள் ரெட் சில்லி காஷ்மீர் சில்லிலாம் போடலை. பிள்ளைங்களா, எப்படி இருக்குது தக்காளி சாதம்? நல்லா இருக்கா? டேஸ்ட்டாக இருக்கா? ஓகே.